என் பேரு சந்திரபாபு. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு 3:30 இருக்கும். எனக்கு சில நாளாவே இருக்குது இந்த இந்த ப்ராப்ளம். அது என்னன்னா, எதனா சாப்பிடுவோம்ல, சாப்பிட்ட அப்புறம் இல்ல சாப்பிடுறதுக்கு முன்ன என்ன ஆகும்னா, ஒரு மாரி வரும் அப்படியே. பர்னிங் சென்சேஷன் ஃபீல் பண்ணோம். பர்னிங் சென்சேஷன் மாரி இருக்கும். அது அப்படியே ஸ்டொமக்லேருந்து வரும். இங்க இந்த த்ரோட்டாண்ட வந்து அப்படியே இங்க தான் அது ஃபீல் ஆகும். அது நம்மளுக்கு தெரியும். அது இங்கேருந்து அப்படி வர்றது. இங்க இங்க வந்து அது அந்த பெயின் பெயின் மாரி அது அப்படியே எரியிற மாரி இருக்கும். இன்னைக்கு இன்னைக்கு 3 மணிக்கு 3:30 இருக்கும். பயங்கரமான வலி அது. அது எதுக்கு வந்துச்சு என்னன்னா, அது நெறைய மசாலா ஐட்டம்ஸு, காரமா இருக்கிறது, எண்ணெய் ஜாஸ்தியா இருக்கிறது, இந்த மாரியெல்லாம் சாப்பிட்டா அந்த மாரி எனக்கு வந்துனே இருக்குது. அத சாப்பிடுறது கம்மி பண்ணலான்னு நெனைக்கிறேன். ஆனாலும் கம்மி பண்ண முடியல. சில டைம்ல கம்மியா சாப்பிடுறேன். ஆனா சில டைம்ல அது முடியறதில்ல. அது அப்படியே அது என்னாச்சு, எனக்கு ஒரு 3, 4 இயர்ஸாவே இந்த மாரி பிரச்சனை இருக்கு. நேத்து நைட் தான் இன்னைக்கு மார்னிங் வந்து ரொம்ப பயங்கரமான பிரச்சனை ஆயிடுச்சு. அவ்ளோ பெயின் அசல அது எப்படி சொல்றதுக்குன்னு எனக்கு புரியல. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு கேப்சூல் ஒண்ணு பார்த்தேன். அது ஆர்டர் பண்ணி எப்படி இருக்குது, யூஸ் பண்ணி எதனா கம்மியாவுதா இல்லையா தெரிஞ்சுக்கலான்னு. எனக்குன்னா என் மைண்ட்ல என்ன ஒரு இது இருக்குன்னா, அந்த மாரி ப்ராப்ளம்லாம் வந்தா அதிகமா செலவாகும். எங்க சித்தி கூட இந்த மாரி இது மாரி சிமிலரான ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது. அவங்களுக்கு என்னன்னா, இந்த அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாரி அது ஒண்ணு. எனக்கு என்ன ப்ராப்ளம்னு இது நானு ChatGPT கிட்ட சர்ச் பண்ணி கேட்டா, அது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுச்சு அந்த ப்ராப்ளம் பேரு. அது எதனால ஆகும்னா, நார்மலா ஸ்டொமக்ல டைம் டு டைம் ஆசிட் ரிலீஸ் ஆகும். எதுக்குன்னா, நம்ம சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் அத டைஜஸ்ட் பண்றதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு அந்த ஆசிட் ரிலீஸ் ஆகும். அந்த ஆசிட் ரிலீஸ் ஆனப்போ, இந்த ஈசோஃபேகஸ்ன்னு ஒரு பைப் இருக்குமா, அது ஓப்பன் ஆனப்போ சரியா ஓப்பன், க்ளோஸ் ஆவாதனால, அந்த அது ஆசிடு இங்கேருந்து அப்படியே இப்படி வந்துடுது. இங்க ஒரு கேட் மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். இது நான் சொல்றது கரெக்ட்டா இல்லையான்னு தெரியல. ChatGPT சொன்னது எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு நான் சொல்றேன். அந்த ஆசிட் ரிலீஸ் ஆனப்போ, அது அப்படியே இப்படி அது இப்படி வரும். வந்தப்போ அந்த கேட்டு அது எப்படி இருந்துச்சுன்னா, இது மேல வராது. இந்த கேட்டு சரியில்ல, இப்படி ஓப்பனா இருக்குதுன்னா, அப்போ அது வந்துட்டு அந்த பர்னிங் சென்சேஷன் ரொம்ப பயங்கரமா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாரி இருக்கும்போது. அந்த மாரி ஃபீல் ஆகும். எங்க சித்திக்கும் அந்த மாரி இருந்துச்சு. எங்க சித்திக்கு என்ன பிரச்சனைன்னா, அந்த மாரி அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அது மாரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்தப்போ நான் வந்து அவங்களுக்கு வயிறு கொஞ்சம் பெருசாயிடும். அந்த கேஸ் எல்லாம் உள்ள ஃபார்ம் ஆயிட்டு கொஞ்சம் பெருசாயிடும். அதுக்கு அவங்க வேலூர் சிஎம்சிக்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கினாங்க. அவங்களுக்கு 5000 மேலலாம் செலவாயிருக்கும். அது என்னன்னா, அந்த சின்ன கேமரா மாரி வச்சு வாய உள்ள விட்டு உள்ள செக் பண்றாங்கல்ல, அந்த மாரிலாம் அவங்க செக் பண்ணிக்கிறாங்க. ₹5000க்கு மேலலாம் அவங்களுக்கு செலவாச்சு. டு பி ஃப்ராங்க்கா சொல்லணும்னா, அவ்வளோலாம் காசு குடுத்து செக் பண்ண செக் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் நான் இருக்கிறேன். இந்த கேப்சூல நான் ஒண்ணு பார்த்துருக்கிறேன். அது எத்தன ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதா இல்லையான்னு யூஸ் பண்ண அப்புறம் தான் தெரியும். அத யூஸ் பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு நானு சொல்றேன். தேங்க் யூ. அப்புறம் இன்னொன்னு, அந்த மாரி நைட்டு நானு முடியாத எழுந்து உக்காந்துக்கினேன். அப்போ எங்க ஆயா எழுந்து சொன்னாங்க. கேட்டாங்க, "என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை?" அப்போ நான் சொன்னேன், "இந்த மாரி ரொம்ப வலிக்குது, எரியுதுன்னு." முன்னையிலேருந்தே சொன்னிக்கிறேன்.
அப்பப்போ எனக்கு இந்த மாதிரி எரியிற ஃபீல் வரும்ல, அப்போல்லாம் நான் சொல்லிக்கிறேன் எங்கள் ஆயா கிட்ட, எங்கள் அம்மா கிட்டலாம் அப்பப்போ சொல்லிக்கிறேன். அவங்க சின்ன சின்ன ரெமெடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தயிர் சோறு சாப்பிட சொன்னிருக்கிறாங்க. தயிர் சோறு சாப்பிடுவேன். அது எப்போ எப்போ அதான் நம்ம சுச்சுவேஷன், நம்ம பிரச்சனை என்னன்னா, கைத்துக்கிட்ட எப்போ வருதோ அப்பதான் நம்ம அதுக்கு அதுக்கு சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு அப்பதான் அதுக்கு ஸ்டெப் எடுத்து வைப்போம். அதை சால்வ் பண்ணணும்னா அது கீழேருந்து வரும்போதே அதான் ஒரு செடி வேர் சின்ன செடி முளைக்கேத்து வருது பார்த்தீங்களா? அப்பயே எதுனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்து பிடுங்கி போட்டுடணும். அப்படி இல்லைன்னா அது பயங்கரமா ஒரு மரமா வளர்ந்துரும். அந்த மரமா வளர்ந்தப்போ அது அந்த கிளைங்கள அந்த ஸ்டெம்முங்கள வெட்டி என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் இல்ல. வெட்டுனப்புறம் பக்கத்துல இன்னொன்னு வரதான் போகுது. அவ்வளோ பெரிய மரம் ஆயிட்டப்புறம் அத திரும்பி அத வெட்டி வேரோட எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். லைஃப்ல அதே மாரி சிச்சுவேஷன் தான். நம்ம ஹெல்த் கூட அது மாரி தான். சின்ன ப்ராப்ளம்னு நெனச்சு நம்ம அது கேர் எடுத்துக்காம, அவ்வளவா அது மேல ஃபோக்கஸ் பண்ணாம, அத சால்வ் பண்றது மேல யோசிக்காம அத நம்ம விட்டுடுவோம். ஆனா அது பயங்கரமான ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல எடுத்து வந்து விட்டுரும். அப்ப நம்மளுக்கு வேற எதுவுமே பண்ணணும்னு தோணாது. அது ஒண்ணு சால்வ் பண்ணா போதும்டான்னு இருக்கும். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நான் இருக்கிறேன். இப்போ அதுக்கு அவ்வளவா செலவும் பண்ண முடியாது. இந்த கேப்சூல் யூஸ் பண்ணி பார்க்கணும். அது என் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுமான்னு. அது பண்ணிட்ட அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். பண்ணுச்சா? அது என்ன கேப்சூல்? ஆ உங்களுக்கு இன்னொன்னு சொல்லணும். எங்க ஆயா நைட்டு அந்த எனக்கு மார்னிங் 3:00 அந்த மாரி ஆவுனப்போ, என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்களுக்கும் இதே மாரி ரொம்ப வருஷம் முன்ன அவங்களுக்கு நடந்துச்சாம். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கருவேப்பிலை இருக்குதுல்ல, அத காய வச்சு அத பவுடர் மாரி பண்ணி, அத மென்னு சாப்பிட சொன்னாங்க. அது சாப்பிட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. ஆயா